கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலையிலும் ஒரு சிறு காரியத்தை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைவிலும் குறைவிலும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத எதுவும் நான் இங்கு பகிர்ந்து கொள்வதில்லை. எப்பொழுதும் என் வாழ்க்கையில் குறைவு தான் மீதியாக இருந்திருக்கு நிறைவை விட. ஆனாலும் எந்நேரத்திலும் தேவன் என்னுடன் கூட இருக்க அந்த நம்பிக்கையில் நான் முன்னோக்கி வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் எனக்கு 77 வயதாகிறது. கர்த்தர் இல்லாத நேரத்திலும் இருந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரே கர்த்தராக இருந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கும் போது நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காகவும் தந்த ஆசீர்வாதங்களுக்காகவும். இல்லாத போதும் நாங்கள் அதன் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான் அந்த அனுபவம் எங்களுக்கு முன்னுக்கு செல்லத்தக்கதான வல்லமையை தருகிறது. ஏனென்றால் இல்லாத போது நாங்கள் யோசிப்போம், ஏன் இது நடக்கிறது, ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி கர்த்தரை நாங்கள் சில விதத்தில் கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும், நீர் வந்து எனக்கு இதை சந்தியும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் எங்களுடன் கூட இருக்கிறார். ஒரு நாள் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இல்லாத நேரங்கள் தான் நான் அதிக பாடங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். மனுஷர் யார், சுற்றி வர இருக்கிற நாங்கள் நம்பலாமா, அவர்கள் எங்களை கைவிடுவார்களா, இந்த இப்படிப்பட்ட பல தரப்பட்ட கவலைகள் காரியங்கள் என் எண்ணங்களில் வரும். அப்பொழுது தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு நினைப்பூட்டுவார். நான் இதோ உன்னுடன் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிய தரைந்த நான் உங்கள் சகல நாட்கள் உன்னுடன் கூட இருப்பேன்னு சொல்லி அந்த இல்லாத வேலையிலும் கர்த்தரை நம்பி தேவனை பார்த்து நாங்கள் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். பேதுரு நீரில் நடந்த போது தேவனை நோக்கி பார்த்த போது அவர் மூழ்கவில்லை. ஆனால் கண்களை கர்த்தரை விட்டு எடுத்து தன்னை சுற்றுச்சூழல் இருந்த காரியங்களை பார்த்த பொழுது தான் அவர் நீரில் மூழ்க ஆரம்பித்தார். அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை. எப்போ நாங்கள் எங்கள் கண்களை கர்த்தரிடமிருந்து நாங்கள் விலகிக்கொள்கிறோமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் அவர் கைவிட மாட்டேன்னு சொன்ன வேளையிலும் எங்களுக்கு சிறு சந்தேகங்கள் நாங்கள் வரும். எங்களுக்கு அந்த அந்த கடலில் அடிப்பட்டு போகிற அலைகளில் அடிப்பட்டு போகிறது போல நாங்கள் ஆண்டவரை சில நேரத்தில் நாங்கள் நம்புறதை குறைச்சி கொள்கிறோம். ஆனாலும் நான் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தினால் கர்த்தர் ஒரு நிமிடமோ ஒரு செகண்டோ எங்களை விடாமல் அவர் எப்பொழுதும் எங்களுடன் கூட இருக்கிறார். ஒரு அருமையான தேவன் எங்களுக்கு உண்டு. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் எங்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாக இருக்குது. நீங்கள் யாராலும் நீங்கள் இல்லாமலோ அல்லாட்டி நிறைவு இல்லாமல் குறைவுகளோடு, நான் பணத்தையோ உணவை மட்டும் சொல்லவில்லை, அன்பு மற்றும்படி எங்களுக்கு நாங்கள் எங்களோட என்ன கல்வியிலோ என்ன என்றாலும் வாழ்க்கையிலோ மற்றவர்களை விட குறைவென்று நிச்சய ஒப்பிட வேண்டாம். ஏன்னா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாக்களும் ஆசாரியலாகவும் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை எப்போது நினைவில் கொள்ளுங்கள். நான் எப்போது நினைப்பது உண்டு. அதுக்காக நாங்கள் கருக்காக திமிராக செல்வதல்ல, நாங்கள் தாழ்மையாக கர்த்தருடைய அன்பில் நாங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி உண்டு. அதை நான் அனுபவித்திருக்கேன், நீங்களும் அனுபவிக்க வேணும். ஆமென். ஆனபடியால் நிறைவிலும் குறைவிலும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை துதியுங்கள். நான் அநேக பாட்டுகள் நான் ஸ்மியூவில் பாடுவேன். இந்த மனநிலைக்கு ஏற்றத்தக்கதாக கர்த்தர் பாட்டுகளை தருவார். நான் ஆறுதல் அடைவதும் நிம்மதி அடைவதும் அந்த பாட்டுகள் மூலமாய்த்தான். ஏனென்றால் தேவனுக்கு பல விதங்களில் எங்களை சந்திக்க அவருக்கு முடியும். சகலதையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் அவருக்கண்டு ஒப்பு கொடுத்து குறைவிலும் நிறைவிலும் அவரை ஸ்தோத்தித்து வழி நடத்தி ஸ்தோத்தித்து நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஆமென். God bless you all. Thank you.